சில ஆண்டுகளுக்கு முன்பு நற்செய்தி பெருவிழாவில் பேசுவதற்கு தூத்துக்குடி போயிருந்தேன். அங்கு ஒரு பெரிய இன்ஜினியர் தன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு கேட்டுக்கொண்டார். பெரிய வீடு, சொந்த வீடு, பெரிய பணக்காரர். தூத்துக்குடியில் ஒரு பெரிய ஸ்பிக் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய கம்பெனியிலே லட்சக்கணக்காக சம்பாதித்து கொண்டு வந்தார். அவருடைய வீட்டுக்கு போன போது 2 காரியத்தை பார்த்தேன். அவர் மேல் ஆசீர்வாதமும் இருந்தது, அதே வேளையில் சாபமும் இருந்தது. உலக பிரகாரமாய் படித்திருக்கிறார், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், சொந்த வீடு, அருமையான கார், வேலை ஸ்தலத்தில் நல்ல மதிப்பு, உண்மையுள்ளவர் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் ஆஸ்மா, கொடிய ஆஸ்மா, இரவிலே தூங்கவே முடியாது. நான் போகும்போது அவருடைய கை அப்படியே வளைந்து கொண்டது, காலும் வளைந்திருந்தது. டாக்டர்களால் என்னவென்று கண்டுபிடிக்க முடியாத நிறைய நோய்கள். அந்த வியாதி நிமித்தம் அவர் இறந்து விடுவாரோ என்கிற ஒரு எண்ணம். ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் சாபம். அவர் சொன்னார், பல வருடங்களாய் அவருக்குள்ளே ஒரு கேள்வி, சம்பாதித்த பணத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஆசீர்வாதம் என்று இருந்தால் உலகத்தை அனுபவிக்கிற சக்தியும் இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதபடி நோய் 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 என்று எப்போதும் இருந்தால் அது சாபம் அல்லவா? இந்த சாபத்தை முறித்து எப்படி ஆசீர்வாதம் ஆக்குவது? அவருக்குள்ள ஒரு கேள்வி. ஆகவே ஒரு நாள் உபவாசம் இருந்து, ஆண்டவரே, ஏன் எங்களுடைய குடும்பத்தில் இவ்வளவு சாபங்கள்? ஜெபித்து கொண்டே இருந்தாராம். தரையிலே சரியாய் முழங்கால் படியிட முடியாது என்பதற்காக கட்டில் மேலே அவரும் நெடு முழங்கால் நின்று கர்த்தரை நோக்கி கதறிக்கொண்டே இருக்கும்போது கர்த்தர் திடீரென்று அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார். அவருடைய தகப்பனார் முழு வாழ்க்கையையும், முக்கியமான பகுதிகளை சினிமா திரையிலே ஓடுவது போல இவருக்கு முன்பாக, உடைய தகப்பனாருடைய பாவங்களை பார்த்தாயா? அதற்கு பிறகு அவருடைய தாத்தாவுடைய கொடூரமான வன்கொலைகள், எவ்வளவு பெருமையும் ஆணமுள்ளவருமாய் இருந்து மற்றவர்களை மதிக்காமல் ஏளனம் செய்து அவர் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் எல்லாவற்றையும் காண்பித்தாராம். தாத்தாவுடைய அப்பா, முப்பாப்பா பாட்டனார் 4 தலைமுறை செய்த பாவத்தின் விளைவு சாபமாகி உன்னை தாக்கி கொண்டிருக்கிறது. யாத்ராமம் 20:5 காண்பித்தார். 3ஆம் தலைமுறை வரைக்கும் நான் நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறேன். அதையெல்லாம் பார்த்தபோது உண்மையிலே நான் அனுபவிக்கிற இந்த தண்டனை நியாயமானதுதான். உம்மிடத்தில் நியாயத்தையோ நீதியோ நான் கேட்க முடியாது. எங்களுடைய முற்பிதாக்கள் அவ்வளவு துன்மார்க்கமாய் நடந்திருக்கிறார்களே. ஆண்டவரிடத்தில் கேட்டார், இந்த சாபங்கள் முறிவதற்கு வழி என்ன? ஆண்டவர் உணர்த்தினார், ஆண்டவரே, அந்த முற்பிதாக்களின் குடும்பத்திலிருந்து உம்முடைய குடும்பத்துக்கு நான் வந்து விடுகிறேன். இனி அந்த குடும்பத்துக்கு எனக்கு சம்மதமில்லை.
இனி இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய நீதிமான், அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. ஒரு நீதிமானுடைய சந்ததி 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உம்முடைய குடும்பத்துக்கு வந்துடுறேன், நீர்தான் என் தகப்பன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தான் என்னுடைய முற்பிதாக்கள். சபையில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய சகோதர சகோதரிகள். உம்முடைய ஊழியக்காரர்கள் தான் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். இயேசுவே என் தகப்பனாயிரும், இயேசுவே என் பிதாவாயிரும். அவர் சொன்னார். இப்படி கதறி அழும்போது தேவனுடைய வல்லமை பலமாய், இதுவரை அப்படி கர்த்தருடைய வல்லமை இறங்கிறாத அளவு, நான் பார்த்திராத அளவு என்னை படுக்கையிலிருந்து தூக்கி கீழே தூரத்தில் போட்டது. இந்த வல்லமை என் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு மின்சாரம் போல கடந்து வந்தது. இமைப்பொழுதிலே கோணி கிடந்த என் கை நேராய் நிமிர்ந்தது, கால் சரியானது. கப்சிப் என்று அந்த ஆஸ்மா நீங்கி அமைதலாயிற்று.